அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். இந்த யூடியூப்பில் அல்லது அனிமல் பிளானட்டு அல்லது காடுகளில் விலங்குகள் எப்படியெல்லாம் நடந்துக்குது அப்படிங்கிற மாதிரியான வீடியோ எது பார்த்தாலும் ஒரு குழந்தைத்தனமான ஒரு உணர்வு எனக்கு. ரொம்ப சந்தோஷமாக எனக்கு நேரம் கிடைக்கிற போதெல்லாம் நான் அதை தான் பார்ப்பேன். மிருகங்களுடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்குது, அதுங்க எப்படி கூட்டமாக இயங்குது. ஒரு முறை 11 சிங்கம் வரிசையாக நின்று தண்ணி குடிக்கிறது. வரிசையாக நம்மால் கூட இந்த கார்ப்பரேஷன் கூட தண்ணி பிடிக்கும்போது ஒருத்தன் அடிப்பான் உதப்பான். அதுங்க அது க்ளீனாக அப்படி நின்று வெரி ஜென்டில் தண்ணி குடிக்கிற காட்சி இதெல்லாம் பார்த்தா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். அது என்னன்னு தெரில என் மனசில். இந்த விலங்குகளுடைய பிஹேவியர் அதுங்க என்ன பண்ணுது அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் கூர்ந்து கவனிக்கிறதுல எனக்கு ஒரு சந்தோஷம் உண்டு. நான் பார்க்கும்போது சில சமயம் என்ன பண்ணியிருக்கோம், இந்த புலிக்குட்டி சிங்கக்குட்டி இதெல்லாம் 5-6 இட்லி ஒரு ஈடு அவிச்சு அப்படி தட்டியிருப்பாங்க வீட்டில். அப்படி அது மாதிரி புலிக்குட்டி சிங்கத்தோட குட்டி அதெல்லாம் அப்படியே கிடக்கும். நல்லாயிருக்கும், புதுசு புதுசு புதுசுன்னு பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். விளையாடிக்கிட்டு இருக்குங்க அதுங்க ஒன்றோட ஒன்று அப்படி போகும். அப்படி ஒன்று அப்படி கையால் அடிக்கிற மாதிரி அப்படி ட்ரை பண்ணும். பூனைக்குட்டி கூட அப்படி எல்லாமே அழகு தான். அதில் நான் ஒன்று அப்சர்வ் பண்ணியிருக்கேன். எப்போவுமே விளையாடிக்கிட்டு இருக்கோன்னு சொல்ல முடியாது. திடீர்னு சண்டை போடுங்க. ஒன்று கடிச்சு கொதடி அடித்து அப்படி உருண்டு அந்த மாதிரிலாம் பயங்கரமாக சண்டை போடும். இப்போ நமக்கு அதுங்க ஏன் கொஞ்சிச்சுன்னு தெரில, ஏன் சண்டை போட்டுச்சுன்னு தெரில, சண்டை போடுதுங்கிறத பார்த்துட்டோம். அப்புறம் மனித குரங்குகள் இருக்கு இல்லையா, சிம்பன்சி, கொரில்லா, இதைகளை பற்றிய படங்கள் அதுவும் நான் ரொம்ப உத்து கவனிப்பேன். ஏன்னா அந்த ஹியூமன் பிஹேவியர் அப்படிங்கிறது எப்படி அனிமல் பிஹேவியர் அது மாதிரி அந்த கூட்ட வாழ்க்கையில் உருவாச்சுங்கிற அந்த சோஷியல் திங்கிங், சமூக ஒரு பார்வை இருக்கு இல்லையா, அதில் எனக்கு ஒரு தேடுதல் உண்டு. பார்த்தா சில சமயத்தில் இந்த கருப்பாக வளர்ந்து கிட்டத்தட்ட 90% நம்முடைய மனிதர்கள் மாதிரி இருக்கும். உடம்பெல்லாம் ரோமம் முளைச்சி ஒரு மாதிரி சில பேருடைய முகம் ஒட்டிக்கிட்டி போய் அந்த மனிதர்கள் மாதிரியே தான் இருக்கும். நம்ம வி ஹெயில் ஃப்ரம் தட் ஃபேமிலி, அதிலிருந்து உருவானவர்கள் அப்படிங்கிறதுல ஒரு 90% ப்ரூஃப் தோற்றத்திலேயே இருக்கும். அவைகள் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, திடீர்னு ஒரு சண்டை போட ஆரம்பிச்சதுன்னு வச்சுக்கோங்க, காட்டையே கலக்கி அதுங்க ஒன்று துரத்திக்கிட்டு போய் மரத்து மேலே ஏறும், அடிக்கும், மேலேருந்து தூக்கி போடும். சண்டை போடுறதெல்லாம் பார்த்தா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அப்படியே ஒரு பெரிய குரல் கொடுக்கும். நான் இந்த மாதிரியான ஆப்சர்வேஷன்ஸ் நான் ஏன் சொல்கிறேன்னா, நம்ம பிஹேவியர் எப்படி இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கு இது ரொம்ப துணையாக இருக்கும். அப்புறம் சிங்கம் திடீர்னு ஒரு பெரிய குரலில் கர்ஜனை கொடுக்கும். அப்படி எல்லாம் பயப்படுற மாதிரி இருக்கும். புலி உருமும், அந்த பல்லை காட்டிக்கிட்டு எதிர்த்தாப்பில் ஒன்று பார்த்த உடனே புலி உருமும். அப்படியே அடுத்ததை பார்த்து பயமுறுத்துகிற மாதிரி ஒரு தோற்றம் இருக்கும். பொதுவாக விலங்குகள் ஏன் சண்டை போடுது, ஏன் இன்னொன்று மிரட்டுது, ஏன் உருமுது, தன்னை பார்த்து இன்னொன்று பயப்படணும் அப்படின்ற மாதிரி பிஹேவ் பண்ணுது, தன்னை பார்த்து இன்னொரு உயிர் பயப்படணும் அப்படிங்கிற மாதிரியான நடவடிக்கையை வெளிப்படுத்துது. இதை பற்றி யோசிக்கும் போது எனக்கு என்ன தோணுச்சு, மனிதர்கள்லேயும் சில பேர் இது மாதிரி புலி, சிங்கம், கொரில்லா, சிம்பன்சி இதே மாதிரியான ஒரு பிஹேவியர் பேட்டர்ன், நடத்தை முறை அது உள்ளவங்களாகவே இருக்காங்க. ஏன் என்னன்னு தெரியாது. என்னை பார்த்தா எல்லாரும் பயப்படணும். ஏன் பயப்படணும்? என்னை பார்த்தா எல்லாரும் பயப்படணும். ஏன்? அன்பு காட்டணும். ஒருத்தரை பார்த்தா மரியாதை வரணும். ஒருத்தரை பார்த்தா அவங்க மேலே நமக்கு ஆஹா எவ்வளோ நல்லவங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு நெருக்கம் ஏற்படுத்தணும். அந்த மாதிரியெல்லாம் கூட அவங்க நினைக்க மாட்டாங்க. அவங்க எப்படி கேட்டால் பயமுறுத்தணும். என்னை பார்த்து அத்தனை பேரும் பயப்படணும். இப்போ இதில் 2வது பிரிவு சொல்ல போகிறேன், ஏபி.
நான் வந்து ரொம்ப சிரமப்பட்டு சில நல்ல விஷயங்களை எப்படியாவது மக்களுக்கு கொண்டு போகணும் அப்படிங்கிற ஒரு ஆசையில் தான் இந்த சேனலே வந்து ரன் பண்ணுறேன். எனக்கு நல்லா தெரியும் சென்சேஷனலாக ஒரு பரபரப்பு உண்டாக்குற மாதிரி கெட்ட வார்த்தையெல்லாம் தலைப்பு போட்டால் 1,00,000 வியூஸ் வரும், 2,00,000 வியூஸ் வரும். எனக்கு வியூஸ் பற்றிலாம் கவலையே கிடையாது. ஒரு 10 பேராவது வாழ்க்கையில் நல்லவங்களா உயர்ந்தவங்களா சிறந்தவங்களா மாறிட்டா நான் பிறந்த பலனை நான் இந்த உலகத்தில் அனுபவிச்சிட்டேன் அப்படிங்கிறது தான் என்னோட ஆழ்மனதினுடைய இயல்பு. அது சிறப்பு இயல்புலாம் இல்லை, இயல்பு. தட் இஸ் மை நேச்சர். அப்படி வச்சுருங்க. எதுக்கு இன்னொருத்தர் மிரட்டணும்? மிருகங்களாவது ஒன்று மிரட்டது இல்லை. ஒரு காமெடி நான் யூடியூப்பில் பார்த்துருக்கேன். எப்படி தெரியுங்களா? வீட்டில் நாய் வளர்ப்பான். நீ வீட்டில் நாய் வளர்த்து அந்த நாய் உன்னை பார்த்து பயப்படுற மாதிரி முகமூடி வந்து புலி மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கிறது, முகமூடி அல்லது சிங்கம் மாதிரி இருக்கிறதெல்லாம் போட்டு அந்த நாய் பாவமாக படுத்துருக்கும். அதுக்கு பின்னாடி போய் இவனுங்க நிற்பானுங்க. அது அரண்டு புரண்டு அடித்து பிடிச்சி அப்படியே ஓடும். அதே மாதிரி மலைப்பாம்பு மாதிரி இல்லை ஏதாவது ஒன்று ரப்பரில் பிளாஸ்டிக்கில் பெருசாக பண்ணி துடும்னு போய் பின்னாலேருந்து ஒருத்தர் தோல் மேலே அப்படி தூக்கி போடுவாங்க. அவன் துண்டை காணும் துணியை காணும்னு அப்படியே ஓடுவான். சில சைக்கிளில் போகிறவன் மேலேருந்து அதை போட்ட உடனே அப்படியே சைக்கிள் கீழே விழுந்து அடிபட்டு ஏதோ பாம்பு மேலே விழுந்துருச்சுன்னு அச்சப்பட்டு ஓடுவான். இதெல்லாம் பார்க்கும்போது நான் யோசிச்சிருக்கிறேன், பிறரை பயமுறுத்துவதால் நாம் என்ன அடைகிறோம்? பிறரை சந்தோஷப்படுத்துவதால் ஒரு ஐஸ்கிரீம் ஒரு குழந்தை கேட்குது, அதுக்கு கிடைக்காது, வாங்கி கொடுக்குறவங்க இப்படி ஒரு கேரக்டர். ஒரு பொம்மை ஒரு ஏழை குழந்தைக்கு கிடைக்கவே கிடைக்காது, இங்கே வா நான் உனக்கு வாங்கி தரேன் அப்படின்னு வாங்கி கொடுத்து அந்த குழந்தைய விளையாட வைக்கிறவங்க, அது முகத்தில் மகிழ்ச்சியை பார்க்குறவங்க, இந்த மாதிரியான பிஹேவியர் அது உள்ளவர்கள், நடத்தை உள்ளவர்கள்னு சில பேர். ஒருத்தர் மகிழ்விச்சு பார்க்கறது, ஜோக் அடிக்கிறது, ஒருத்தர் சிரிக்க வச்சு பார்க்கறது, அப்புறம் ஒருத்தர் வந்து புரிய வைக்கிறது, அவங்களுக்கு அது நாள் வரைக்கும் புரியாமல் இருக்கிற விஷயத்தை புரிய வைக்கிறது. இதெல்லாம் பயனுடையது, சரி உடையது. ஒருத்தரை பயமுறுத்துறது. சில பேருக்கு அல்பத்தில் அல்பம், திடீர்னு அங்கேயாவது வந்து குழந்தைங்களை பார்த்து பே அப்படிம்பாங்க. அது அப்படியே திடுக்குன்னு அப்படியே நெஞ்சே நின்று போயிட்ட மாதிரி அப்படி திகச்சு போய் பார்க்கும். ஒரு 2 வயசு 3 வயசு குழந்தையா, இது என்ன கண்டா? ஒரு 2 வயசு 3 வயசு குழந்தைய பயமுறுத்தி மிரட்டி அது பயப்படுறதில்ல, ஹார்ட் படப்படப்படப்படப்படன்னு அதுக்கு அடிக்கிறதில்ல. இன்னைக்கு என்ன லாபம் இருக்குது? எனக்கு ஒன்றுமே புரியல. இதெல்லாம் என்ன தெரியுங்களா? நாம் வந்து மிருகங்களுடைய அந்த தன்மையிலேருந்து ஜெனட்டிக்கலாக என்னதான் நம்மளை அப்கிரேட் பண்ணிக்கிட்டே வந்தாலும், மேல் நோக்கி நம்மளை ஒஸ்திக்கிட்டே வந்தால் கூட உள்ளுக்குள்ளே அது இருக்குது. அது வந்து மனசில் இருக்குது, எண்ணத்தில் இருக்குது, செயலில் இருக்குது. இதெல்லாம் மனுஷன் வென்றாதான் உலகத்தில் உயர்ந்த இடத்தை அடைய முடியும். இதெல்லாம் நான் யூடியூப்பு அது இதெல்லாம் பார்க்கும்போது, சேனல்ஸ் எல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் நினச்சி பார்க்குறது உண்டு. ஒரு அழகான கவிதை படித்தேன். கலீல் ஜிப்ரானை பற்றி உங்களுக்கு தெரியும். உருவகமாக பல உண்மைகளை உலகத்துக்கு விளக்கி சொன்ன ஒரு அபூர்வமான ஒரு கவிஞர். அந்த கலீல் ஜிப்ரானுடைய கவிதையாகவே நம்ம இப்போ மொழிபெயர்த்து தமிழில் கொண்டு வரலாம். சில பேர் அதை வசனமாக நமக்கு கையில் கொடுப்பாங்க. டாக்டர் சிற்பி பாலசுப்ரமணியம் அவருடைய மொழிபெயர்ப்பு அந்த புத்தகத்தை எனக்கு நம்முடைய டாக்டர் மாணிக்கம் அவர்கள், சக்தி சுகர் சேர்மன், அவர் எனக்கு அன்பளிப்பாக கொடுத்த போது அப்படி புரட்டி அப்படி ஒரு பக்கத்தை படித்தா கலீல் ஜிப்ரானுடைய கவிதை நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் பாருங்கள். இந்த விஷயத்துக்கு எனக்கு ஒரு விடை கிடைச்சிது. இப்போ அந்த கவிதையை வரியாக சொல்கிறேன். சோளக்கொல்லை பொம்மையிடம் நான் ஒரு முறை சொன்னேன். இங்கே கிராமத்துலேருந்து வந்தவங்களுக்கு தெரியும், கிராமத்து வழியாக போனவங்களுக்கு தெரியும். சோளக்கொல்லை பொம்மைன்னு ஒன்று நிற்கும். என்னது அது? வயலுக்கு நடுவில் ஒரு சட்டி பானையை தலையில் கவுத்து மனுஷன் மூஞ்சி மாதிரி பெயிண்ட் பண்ணியிருப்பான். அப்புறம் 2 கையையும் ஒரு துணியை போட்டு, நான் ஜிப்பா அது மாதிரி தான் போட்டிருக்கேன், அது மாதிரி ஒரு சட்டையோ ஒன்றையோ போட்டு வைக்கோல திணிச்சு வச்சுருப்பான் அதுக்கு உள்ள. அப்புறம் வந்து அதுக்கு கோட்டு மாதிரியோ சட்டை மாதிரியோ வயிறெல்லாம் பொழந்துக்கிட்டு நிற்கிற மாதிரி உள்ளுக்குள்ளே முழுக்க வைக்கலை திணிச்சு ஒரு குச்சியில் நட்டு வயக்காட்டுக்கு நடுவில் அதை சொருகி வச்சுருப்பான் சோளக்கொலை பொம்மை.
வெளியிலேருந்து இங்கேருந்து பார்த்தா பச்சை பச்சேல்னு வயல் இருக்கும், அதுக்கு மேலே யாரோ ஒருத்தர் காவலுக்கு கை நீட்டிகிட்டு இருக்கிற மாதிரி ஒரு இம்ப்ரெஷன், ஒரு தோற்றத்தை அது உண்டு பண்ணணும். இந்த சோளக்கொல்லை பொம்மையை விவசாயிங்க எதுக்கு வைப்பாங்க? அதை பார்த்து பறவை பட்சி வராது, இந்த தானியங்களை திங்காது, கொத்தாது அப்படின்னு எப்போவுமே காவலுக்கு இருக்க முடியாதுன்னு இந்த சோளக்கொல்லை பொம்மையை ரெடி பண்ணி, சோளக்கொல்லை சோளத்தோட அந்த கொல்லைன்னா அது விளைச்சிருக்கிற இடம், அங்கே அந்த பொம்மையை வச்சிருக்கிறதாலே அதுக்கு சோளக்கொல்லை பொம்மை அப்படின்னு அதுக்கு பேர் வந்துருச்சு. அந்த சோளக்கொல்லை பொம்மையிடம் நான் ஒரு முறை சொன்னேன், இந்த தன்னம் தனி வயலில் நீ நின்று சலித்து போயிருப்பாய். உண்மையாக யோசிச்சு பாருங்களேன், வெறும் தானியமாக இருக்க தனியாக ஒருத்தர் நின்றுக்கிட்டே இருந்தா அவங்களுக்கு வாழ்க்கையில் சலிப்பு வருமா வராதா? இதுதான் கவிஞன் கலீல் கிப்ரான் கேட்குறான், உனக்கு சலிப்பா இல்லையா? இந்த வயலில் தனியாக நிற்கிறியே, மனுஷன் ஒருத்தனோட கருத்து பேசுறதுக்கு இடம் இல்லாதபடி நீ தனியாக இந்த சோளக்கொல்லை பொம்மையாக இங்கே நின்றுக்கிட்டே இருக்கிறியே இந்த வயக்காட்டில், இந்த தன்னம் தனி வயலில் நீ நின்று சலித்து போயிருப்பாயே, உனக்கு சலிப்பா இல்லையா அப்படின்னு. அது சொன்னது, அச்சுறுத்துவதில் உள்ள மகிழ்ச்சி ஆழமானது, நிரந்தரமானது, எனக்கு அதனால் களைப்பு வருவதே இல்லை. அடி சக்க பயமுறுத்தம் பத்தியா, காக்கா குருவி கிருவி எல்லாம் உள்ள வராதபடி. எவ்வளோ பெரிய வார்த்தை தெரியுங்களா? அப்படியே மனித குலத்தை செவுள்ள அரைஞ்ச மாதிரி கலீல் கிப்ரானுடைய வார்த்தை. அந்த வார்த்தை அச்சுறுத்துவதில் உள்ள மகிழ்ச்சி ஆழமானது. இந்த மனிதர்கள் பிறரை அச்சுறுத்துவதில் என்னத்தை கண்டாங்க? அச்சுறுத்துவதில் உள்ள மகிழ்ச்சி ஆழமானது, நிரந்தரமானது, எனக்கு அதனால் களைப்பு எதுவும் இல்லை, களைப்பே ஏற்படுறதில்லை அப்படின்னு. உடனே கவிஞனுக்கு சிந்தனை வந்துருச்சு. ஒரு நிமிட சிந்தனையின் பின் நான் சொன்னேன், அது உண்மைதான், மனுஷனால் புரிஞ்சுக்க முடியும், பிறரை மிரட்டுறதில் என்ன சந்தோஷம் இருக்குது. நான் சொன்னேன், அந்த குழந்தைகிட்ட போய் அப்படிம்பா, அது பயந்துக்கிட்டு அப்படியே ஒரு மாதிரி பார்க்கும். மனுஷனுக்கு இந்த குணம் உண்டு, அது உண்மைதான், நானும் அப்படிப்பட்ட மகிழ்ச்சியை அனுபவித்திருக்கிறேன். இதுதான் கலீல் கிப்ரான். மனுஷன் ஒத்துக்கணும், நம்ம எல்லாருக்குமே இந்த மாதிரி ஒரு குணம் இருக்குது. அது சொல்லிட்டு அடுத்த வார்த்தை தான் நம்மளை சிந்திக்க வைக்கிற வார்த்தை, கலீல் கிப்ரானுடைய வார்த்தை. என்ன தெரியுங்களா? வைக்கோல் திணிக்கப்பட்டவர்களே அப்படி ஒரு அனுபவம் பெற்றிருக்க முடியும். இந்த ஒரு வரி 10,000 கோடி பெறும். என்ன வார்த்தை? உள்ள உள்ளீடு இல்லை, வைக்கல் திணிக்கப்பட்டவர்களே அப்படி ஒரு அனுபவம் பெற்றிருக்க முடியும். உள்ள ஒன்றுமே இல்லாதவங்க, அதாவது படிப்பு, ஞானம், உண்மை தேடல், மனிதகுலம் பற்றிய அக்கறை, உயர்வதை பற்றிய எண்ணம், நாம் உயர்திணை என்கிற சிந்தனை, அகரணையிலிருந்து உயர்திணை நோக்கிய பயணம், முக்தி, இறைநிலை, இப்படி எத்தனை வார்த்தை இருக்குது இந்த உலகத்தில். ஞானம் அடைதல், விழிப்படைதல், இதெல்லாம் இல்லாத வைக்கப்போதும். வைக்கோல் திணிக்கப்பட்டவர்களே அப்படி ஒரு அனுபவம் பெற்றிருக்க முடியும். இதுக்கு அடுத்த வார்த்தை இன்னும். அதன் பிறகு நான் அங்கிருந்து புறப்பட்டேன். இந்த வைக்கோல் திணிக்கப்பட்டவர்கள் என்பது என்னை பாராட்டியதா அல்லது சிறுமைப்படுத்தியதா என்று அறியாமலேயே 1 வருடம் கழிந்து விட்டது. இது பாராட்டா இல்லை செவுட்டில் அறையிற மாதிரியான வார்த்தையா, கேவலப்படுத்துகிற வார்த்தையா? பல பேருக்கு அது தெரியல. அதாவது கேவலமான சில சொற்கள் பாராட்டான்னு நினச்சிக்கிட்டு பல பேர் உட்காந்துருக்குறாங்க. நம்மளை கண்டோ எல்லாரும் பயப்படணும் பாருனா. ஏப்போ பயப்படணும்? உன்னை பார்த்தா அன்பாக இருக்கணும், உன்னை பார்த்தா ஒருத்தர் ஓடி வரணும், உன்னை பார்த்தா ஒருத்தர் அன்பு செலுத்துவதற்குரிய நபராக நீ உன்னை ஆக்கிக்கணும் இல்லையா? அதன் பிறகு நான் அங்கிருந்து புறப்பட்டேன். அது என்னை பாராட்டியதா அல்லது சிறுமைப்படுத்தியதா என்று அறியாமலேயே 1 வருடம் கழிந்தது. அதற்குள் சோளக்கொல்லை பொம்மை ஒரு தத்துவ ஞானி ஆகிவிட்டது. இப்போ சோளக்கொல்லை பொம்மை அது என்ன ஆயிடுச்சு? ஒரு அடையாளம், தத்துவத்துக்கு ஒரு அடையாளமாச்சு. இதுக்கப்புறம் ஒரு மெசேஜ் சொல்கிறார். அது என்னன்னே கவிஞன் நம்மளால் புரிஞ்சுக்க முடியல. மறுபடியும் நான் தாண்டி போன போது அதன் தொப்பியில் 2 காகங்கள் கூடு கட்டி இருப்பதை கண்டேன். இது காக்காயை விரட்டுறதுக்கு தான் இந்த வேஷம் போட்டு நிறுத்தி வச்சான். இது தலைமையிலேயே 2 காக்கா கூடு கட்டி இருக்கு, எச்சம் போடுது. அப்போ என்ன அர்த்தம்? மற்றவங்களை அப்படியே அச்சுறுத்தி வச்சுடலான்னு நினைக்கிறாங்க பாருங்க. அவர்கள் யாரை அச்சுறுத்தினார்களோ அவர்கள் எச்சத்தை தலைமையில் சுமக்க வேண்டி வரும். காக்காக்கெல்லாம் பயம் போயிடுச்சு, அது தலைமையிலேயே கூடு கட்டி இருக்கு, அங்கேயே அது எச்சம் போட்டுக்கிட்டே இருக்கு. இப்படி நான் சொன்னது தான் முடிவுன்னு அர்த்தம் கிடையாது. நீங்கள் எவ்வளோ வேணாலும் யோசிச்சுக்கலாம். கலீல் கிப்ரானுடைய இந்த கவிதை அடடடடா, டாக்டர் சிற்பி பாலசுப்ரமணியத்தோட மொழிபெயர்ப்பு. இந்த புத்தகம் தேடி படிக்க வேண்டிய ஒரு நல்ல புத்தகம்.
ஏன்னா பித்தன் அப்படிங்கிற தலைப்பில் வந்தது, பிறகு நாடோடி அப்படிங்கிற தலைப்பில் வந்த கவிதைகளை தொகுத்துருக்குறாங்க. மனிதர்கள் சிந்திக்கணும் சார், மனிதர்கள் சிந்திக்கணும் சார். நம்ம மற்றவங்களை மிரட்டி என்ன பண்ண போகிறோம்? மற்றவங்களை பயமுறுத்தி என்ன பண்ண போகிறோம்? அதே காக்கா நம்ம தலைமையில் கூடு கட்டுற அளவுக்கு ஒன்றுமில்லாமல் போகிறோமே. ஏன் இது தெரியல பல பேருக்கு? அடுத்தவங்களை மிரட்டி அப்படியே அகங்காரத்தோட உச்சியில் இருக்கிறாங்க பல பேர். இந்த கவிதையை படிக்கணும்.